உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீல்டில் நாம் வந்து சக்ஸஸ் ஆகணும், அந்த உலகம் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. இது ஜென்ரலான விஷயம் தான். ராணு மண்டல் அப்படிங்கிற ஒரு லேடியை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலுமே இவங்களோட வீடியோ தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். நேற்று வரைக்கும் கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷனில் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருந்த இவங்களுக்கு வந்த ஒரு பெரிய விஷயத்தை தான் நாம் சொல்ல போகிறோம். பட் இது ஓன் டேலண்ட்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே இவங்ககிட்ட அந்த டேலண்ட் இருந்தாலுமே இவ்வளோ வயசான வரைக்கும் இவங்களை வெளியே யாருக்கும் தெரியல. சோஷியல் மீடியாவோட பவரால் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஒரு சாங் வந்து ரொம்பவே வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை தான் ஒரு பர்டிகுலர் பர்சன் ரெக்கார்ட் பண்ணி சிம்பிள் ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வைரல் ஆகி இந்தியா முழுக்க ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சு பாலிவுட்டில் ஒரு ஆல்பம் சாங் இப்போ பாடுறாங்க. ஸோ ரீசெண்டாக பாலிவுட்டில் ஒரு சாங் பாடுறாங்க. இவங்க பாடின அந்த பர்டிகுலர் சாங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்வரோட சாங்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அந்த அளவு வைரல் ஆகி இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் தான். ஸோ சோஷியல் மீடியா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே வேர்ல்டில் எந்த ஒரு பர்சனையுமே ரொம்ப சிம்பிளாக வைரல் ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேலண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்துமே இத்தனை வயசாகி இவ்வளோ உங்களுக்குள்ளே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன்லேயே இவங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கழிச்சிருக்காங்க. பட் கடைசி நேரத்தில் இவங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு பெரிய விஷயத்த என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி தான். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும். ஸோ நம்மளை பார்க்குறவங்க கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கோ எந்த ஒரு பர்டிகுலர் மனுஷனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்ற விஷயம் தான். ஸோ உங்ககிட்ட மொபைல் இருந்தால் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிக்டாக், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி யூடியூப்பும் சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை அதர் பர்சன் வரைக்கும் கொண்டு போங்க. ஸோ அதர் பர்சன்ட் ஒரு டேலண்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஏஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம பாலிவுட்டில் பாடணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோதான் டேலண்ட் இருந்த பர்சனால் இருந்தாலுமே சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்படும். பட் எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் சோஷியல் மீடியாவோட பாப்புலரால இவ்வளோ லாங் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க பாடுற ஆல்பம் சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட ஃபியூச்சர் இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவு வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் கொடுங்க. இந்த SMS யூஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர். பை.